தமிழ் பகுதி மக்களே, எனது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயினுடைய எனது அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பாக உங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நான் பாஸ்கரன், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயினுடைய மாநில செயலாளர். எங்களை பொறுத்தவரை முதலாக இந்தியாவில் எத்தனையோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், சிபிஐ, சிபிஎம் என்று 2 பிரதான கட்சிகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே என்ற எங்களுடைய கட்சி மேலாக இதற்கும் அளவுக்கு அதிகமான அளவுல இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற பெயரோடு பல்வேறு மார்க்சிய குழுக்கள் இயங்கிக் கொண்டு, இவை அனைத்துடைய நோக்கம் என்பது மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளின் அடிப்படையிலே ஒரு சமதர்ம சமூகத்தை இந்தியாவிலே நிலவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இத்தனை இயக்கங்களும் செயல்பட்டு கொண்டுள்ளன. இதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும், இயக்கங்களுடைய நோக்கம் என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து விதமான வசதிகளும், நியாயமான வசதிகள் அனைத்தும், மிக குறைந்தபட்ச வசதிகள் உட்பட அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் இத்தனை கட்சிகளுடைய பிரதான நோக்கமாக உள்ளன. ஆனால் அப்படி இருக்கிற சூழல்ல இத்தனை கம்யூனிஸ்ட் மத்தியில இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே செயல்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்ற சந்தேகம் இயல்பாகவே மக்களுக்கும் தோன்றும். ஏன் சில சமயங்களே நம்முடைய தோழமை இயக்கங்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூட சந்தேகங்கள் தோன்றுவது இயல்பான ஒன்று. ஆனால் எம்மை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கின்றோம். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே என்பது இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமாக ஒரு சமதர்ம சோசியலிச குடியரசை நிலைநாட்டுவது என்பதோடு மட்டுமல்லாது அனைத்து மக்களுக்கும் சகலவிதமான நியாயமான உரிமைகள் அனைத்தும் கிடைக்கப்பெற வேண்டும். அவர்கள் ஜனநாயகம் வழங்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என நாங்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் எம்கே விரும்புகின்றது. குறிப்பாக இன்னும் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், we are going to form a society where there is no poverty, no illiteracy, no unemployment. இன்னும் தெளிவாக சொல்ல என்றால், வேலை வாய்ப்பு இல்லாத மக்களை, அறவே அந்த இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அனைத்து மக்களுக்கும் வீடு கிடைக்க வேண்டும், அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும், அனைத்து மக்களுக்கும் இலவச மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும். நான் இலவசம் என்றோடு சொல்வதை நான் விரும்பவில்லை. கட்டணம் இல்லாத மருத்துவ வசதி, கட்டணம் இல்லாத கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும், சமமான வாய்ப்பு அனைத்து இந்திய பிரஜைகளுக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த உயரிய நோக்கத்தோடு தான் பெரும்பாலான கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்பட்டு கொண்டுள்ளன என்ற போதிலும், எமது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் சில விசேஷமான தன்மைகளை நிச்சயமாக முன்பாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி உருவெடுத்தது என்ற விஷயத்தை நான் உங்களிடம் விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். நாங்கள் அனைவருமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் பயணித்து வந்தோம். தொடர்ந்து எங்களுடைய ஆதர்ஷ நாயகன், எங்களுடைய இயக்கத்தை தோற்றுவித்த தோழர் எம் கல்யாணசுந்தரம் அவர்களாலும் சரி, இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் சேர்மன், ஃபர்ஸ்ட் சேர்மன் அல்லது முதல் தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற தோழர் எஸ்.ஏ. டாங்கே ஆகட்டும், தோழர் மொஹித் சென் ஆகட்டும், அனைவருமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் தோழர் எஸ்.ஏ. டாங்கே தான் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய பிதாமகன் என போற்றப்படக்கூடியவர். இந்தியாவிலே கான்பூரிலே 1975 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட பொழுது, அந்த தொடங்கிய வேளை அவர்கள் கொடியேற்றி வைத்து கான்பூரிலே தொடக்கிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை குழுவிலே இடம்பெற்ற 5 பேர், அந்த 5 பேரில் ஒருவராக இடம்பெற்றிருந்தவர் தான் தோழர் எஸ்.ஏ. டாங்கே. அந்த தோழர் எஸ்.ஏ. டாங்கே தான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உருவாக்கத்திலும் மிகவும் முழுமையோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். அந்த கட்சி, எங்களுடைய கட்சியினுடைய முதல் சேர்மனாக, அதாவது முதல் அகில இந்திய தலைவராக அவர்தான் செயல்பட்டு வந்தார் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் என்பதை நாங்கள் மெத்த மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஆகவே இத்தகைய உன்னதமான தலைவர்கள், தோழர்கள் எஸ்.ஏ. டாங்கே, தோழர் மொஹித் சென், தோழர் எம் கல்யாணசுந்தரம் போன்ற உன்னதமான தலைவர்கள், உழைக்கும் மக்களுக்காகவே தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த உன்னதமான தலைவர்கள் மேற்கொண்ட லட்சியம், அவர்கள் எடுத்துக்கொண்ட லட்சிய பாதை என்பதை இன்றைக்கும் என்றைக்கும் தொடர்ந்து கொண்டு செலுத்த வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு சரியான விடியலை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே தொடர்ந்து செயல்பட்டால், எங்களுக்கு கட்சியை தொடங்கிய காலத்திலேயே, கட்சியை தொடங்கிய சில மாதங்களுக்குள்ளாகவே, 3 மாதங்களுக்குள்ளாகவே எங்கள் கட்சியினுடைய ஸ்தாபக தலைவர் தோழர் எம் கல்யாணசுந்தரம் அவர்கள் இயற்கை எழுதினார், மரணமடைந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டால் போராட்டமான வாழ்க்கை தான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 முக்கியமான மரணங்களை சொல்லலாம். அவருடைய மகளுடைய மரணம், 8 வயது நிரம்பிய அவருடைய மகள் பாம்பு கடித்து இறந்த பொழுது அவர் ரயில்வே தொழிலாளிகளுக்காக
பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செய்தி அவருடைய காதுகளை எட்டிய பொழுதும் ஒரு தந்தி மூலமாக அன்றைய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் இருந்த தோழர் எம்.ஆர். வெங்கட்ராமன் அவர்கள் மூலமாக இந்த தகவல் தோழர் கல்யாண சுந்தரம் தெரிவிக்கப்பட்ட பொழுது கூட தன்னுடைய மகளின் மரணத்துக்காக ஒரே ஒரு நிமிடம் தான் சொல்ல முடியும். ஒரு நிமிடம் மனம் துணுத்துற்று வேதனை அடைந்தாலும் தன்னுடைய வேதனையை வெளிக்காட்டி கொள்ளாது பேச்சுவார்த்தையை முடித்து தொழிலாளர்களிடம் உங்களுக்கான உரிமைகளை பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுவிட்டேன், உங்களுக்கான சகல விதமான ரைட்ஸை நிலைநாட்டி விட்டேன் என்று பெருமிதத்தோடு தொழிலாளர்களிடம் பேசிவிட்டு தான் தன்னுடைய மகளுடைய உடலை காண்பதற்காகவே தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணப்பட்டார். அப்பேற்பட்ட மகத்தான தலைவர். அதே போல் இரண்டாவது மரணம் என்று சொன்னால் இதே போன்ற ஒரு நிகழ்வின் போதுதான், இதே போன்று தொழிலாளர்களுக்கான ஒரு நிகழ்விலே அவர் கலந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய மனைவியினுடைய மரண செய்தியும் அவர் எட்டியது. அந்த சமயத்திலும் மனதுக்குள்ளே கலங்கினாலும் அதை தன்னுடைய கலக்கத்தை வெளியே காட்டிக் கொள்ளாது கடைசி நிமிடம் வரை உழைக்கும் மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டு அதன் பின்புதான் தன்னுடைய மனைவியின் பூத உடலை காண்பதற்காக தன்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊருக்கு அவர் பயணப்பட்டார். அதே போன்றுதான் அவருடைய மரணமும் நிகழ்ந்தது. அவருடைய மரணம் நிகழ்ந்த பொழுது அவருடைய சென்னையில் உள்ள துறைமுக தொழிலாளர்களுக்காக அவர்களுடைய பல விதமான உரிமைகளுக்காக பேச்சுவார்த்தைகளை டெல்லியிலே நான் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. 1988ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி திடீர் என்று ஏற்பட்ட மாரடைப்பால், பேச்சுவார்த்தை நடுவில் ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டும் பயனின்றி அவர் மரணமடைந்தார். தன் வாழ்நாளில் அவர் சந்தித்த 3 முக்கியமான மரணங்களும் அவர் உழைக்கும் மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் நடைபெற்றது. எந்த கணத்திலும் எந்த சூழலிலும் மனம் கலங்காது சிறிதும் தன்னுடைய சிந்தனையவோ அல்லது செயல்பாடுகளையோ தன்னலம் நோக்கி திருப்பாது பொது நலத்துக்காகவே மட்டுமே உழைத்த அந்த மாபெரும் தலைவன் கண்ட இயக்கம் தான் இந்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட். அடுத்தடுத்த எபிசோடுகளில் நாம் இந்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்டுடைய தோற்றம் எப்படி தோன்றியது, அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவிலே இது நாள் வரை நடந்து வந்தது, இனிமேல் தொடர்ந்து எப்படி பயணிக்கப் போகின்றோம், இது ஏன் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே என்று புதிய வடிவம், அனைத்து விடயங்களையும் உங்கள் முன் வைப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.